ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து விருது பெற்றவர்கள். அந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம விருதுகள்லாம் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான விருதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த நோபல் பரிசு, ராமன் மகசேசா விருது, பாரத ரத்னா விருது, ஞானபீட விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இந்த விருதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நோபல் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். தமிழகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 பேர் மட்டும்தான் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து யார் யார் எதுக்காக வாங்கினாங்க, எந்த ஆண்டு வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன். அவர் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். எந்த துறைக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்பியல் துறை. அந்த துறையில் வந்து வாங்கியிருப்பார். எதுக்காகனா ராமன் விளைவு கண்டுபிடிச்சதுக்காக வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? அவர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 வந்து வாங்கியிருப்பார். ஆண்டு முக்கியம். எந்த துறையில் வந்து வாங்கினார் அது முக்கியம். எதற்காக வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இயற்பியல் துறையில் தான் வந்து வாங்கியிருப்பார், சந்திரசேகர் விளைவை கண்டுபிடிச்சதுக்காக. சரிங்களா? அவர் வந்து எந்த ஆண்டு வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1983 வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். அவர் பார்த்தீங்கன்னா வேதியியல் துறையில் வந்து வாங்கியிருப்பார். வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா வேதியியல் துறையில் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பார். எந்த ஆண்டு வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 வந்து வாங்கினார். சரிங்களா? நோபல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியம். தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் 3 பேர் வாங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் வாங்கினாங்க, எந்த துறையில் வாங்கினாங்க, யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா அவங்களுடைய ரிசர்ச் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ராமன் மகசேசா விருது. இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு செல்ல பேர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசியாவின் நோபல் விருது அப்படின்னு சொல்லி இந்த விருதை வந்து சொல்லுவாங்க. ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் மகசேசா விருது இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1971 வந்து எம்.எஸ். சுவாமிநாதன். இவரை பற்றி நமக்கு தெரியும். பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் பார்த்தீங்கன்னா ராமன் மகசேசா விருது வந்து 1971 தான் வாங்கியிருப்பார். எந்த துறைக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக தலைமை. அதுக்காக வந்து வாங்கியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. அவங்க பார்த்தீங்கன்னா பொது சேவை. அந்த துறையில் வந்து வாங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1974. இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே ராமன் மகசேசா விருது பெற்ற முதல் பெண்மணி வந்து இவங்க தான். சரிங்களா? எம்.எஸ். சுப்புலட்சுமி 1974. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்.கே. லட்சுமணன். அவர் பார்த்தீங்கன்னா இலக்கியத்துறையில் வந்து வாங்கியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1984 வந்து வாங்கியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அருணா ராய். அருணா ராய் பார்த்தீங்கன்னா சமூக தலைமை. அந்த துறைக்காக வந்து வாங்கியிருப்பார். எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் வி சாந்தா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பொது சேவை துறைக்காக வந்து வாங்கியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005 வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டி.எம். கிருஷ்ணா. அவர் பார்த்தீங்கன்னா இலக்கியத்துறைக்காக வந்து வாங்கியிருப்பார். எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் ரவி கண்ணா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கியிருக்காரு. ராமன் மகசேசா விருது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்து இவர் தான். சரிங்களா? டாக்டர் ரவி கண்ணா. அவர் எந்த துறைக்காக வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது சேவைத்துறை. சரிங்களா? பொது சேவைத்துறை. எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமான விருது வந்து இந்த பாரத ரத்னா விருது. மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் வழங்கப்படும் அந்த விருதுகளில் வந்து மிக உயரிய விருது பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. 1954 வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? இப்போ ராஜாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் 1954 வந்து வாங்கியிருப்பார். அதே வருடமே பார்த்தீங்கன்னா எஸ் ராதாகிருஷ்ணன். அவருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க 1954. சரிங்களா? இவருடைய பிறந்தநாள் தான் வந்து நம்ம தேசிய ஆசிரியர் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன். அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா 1954 வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கே. காமராஜர். அவர் பார்த்தீங்கன்னா 1976 வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் இறந்த அப்புறம் வந்து மறைந்த பிறகு வந்து கொடுத்துருப்பாங்க. கே. காமராஜருக்கு வந்து பாரத ரத்னா விருது பார்த்தீங்கன்னா 1976 வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் மறைந்த பிறகு, அவர் இறந்த அப்புறம் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா 1988 வந்து கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த அப்புறம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து 1998 வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வருடமே பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா 1998 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1998 வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ பசுமை புரட்சியின் தந்தை இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து 2024 வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவரும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இறந்த அப்புறம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இலக்கியத்துறையில் மிக உயர்ந்த விருது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஞானபீட விருது. ஸோ 2வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது இருக்குது. சரிங்களா. இலக்கியத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது வந்து ஞானபீட விருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. ஸோ தமிழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸோ ஞானபீட விருது வந்து 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க, ஸோ எந்த படைப்புக்காக வாங்கியிருக்காங்க, ஸோ எந்த வருடம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேருந்து 2 பேர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவி அகிலாண்டம். அவர் பார்த்தீங்கன்னா அகிலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த படைப்புக்காக வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரப்பாவை. ஸோ அந்த படைப்புக்காக வாங்கியிருப்பார். எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1975. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஸோ அவருக்கு வந்து ஞானபீட விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த படைப்புக்காக வந்து அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்துத்துறைக்காக. ஸோ அந்த படைப்புக்காக வாங்கியிருப்பார். எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2002. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேருந்து ஒரு 3 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் வந்து சிறந்த விளங்கும் நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ தமிழகத்திலேருந்து விஸ்வநாத ஆனந்த் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் பிள்ளை. ஸோ அவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு ரீசெண்டாக வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். நான் விருதுகள் பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து முக்கியமானது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.